ஸ்டாலின் பாரதி வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பேச்சை முன்வைக்கிறாங்க. நாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் அதை ஏற்கவில்லை. ஒரு போர்க்களத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, we never mind about the process, we are worrying about the result அப்படின்வாங்க. அதுபோல எங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கிற இலக்கு இருக்கு. அந்த இலக்கை அடைகிற போது ஏற்படுகிற ஒரு சிறிய பின்னடைவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி ஒரு விளையாட்டுல விளையாடும் போது 5 போட்டிகள் இருக்கிற விளையாட்டுல ஒருத்தர் ஒரு போட்டியில தோத்துட்டாரு அப்படின்னா மீதி 4 போட்டிகள் அவருக்கு இருக்கிறது மாதிரி இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். இது எங்களுக்கு மட்டுமான பின்னடைவு இல்லை. ஒரு திரை பின்பம் தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேர் அலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 27% வாங்கியிருக்கு. பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அதே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும் குறைஞ்சிருக்கு. அதனால நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரு நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய திரை பின்பம் அரசியல் சூறாவளியை தமிழகத்தில் ஏற்படுத்திய போது கூட 20 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் களத்தில் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து வருவோம். காரணம் என்னன்னா, கடந்த 16 ஆண்டு காலமாக என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அரசியலை இளைய தலைமுறை பிள்ளைகள் மனதிலே பதிய வைத்து ஒரு மக்கள் படையை, மக்கள் இராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அது ஒருபோதும் தோல்வி அடையாது. நாங்கள் இந்த பின்னடைவை சரி செய்து மீண்டெழுந்து உறுதியாக நாங்கள் வருவோம். அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு பாரிய வெற்றியை உறுதியாக பெறும். மதிப்புக்குரிய தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்காரு. அவர் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவாரா நடத்த மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகளை அடுத்தடுத்து நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். தேர்தல் முடிந்த கையோட எந்த சோர்வும் இல்லாமல் இந்த இன எழுச்சி நாள் நிகழ்வை இன்றைக்கு சென்னை மறைமலை நகர்ல இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இது எங்களுடைய அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு பாரிய ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுறோம். என் பேர் துரைலிங்கம், எங்க அப்பா பேர் ஏழுமலை. நான் ராயபுரம் தொகுதியிலிருந்து வரேன். எனக்கு தமிழ் தேசியம் முக்கியம், திராவிட எனக்கு தேவையில்லை. ஒண்ணு திராவிட பக்கம் அப்படி போய் நில்லு, தமிழ் தேசியம் இங்க வா, என் கூட வா, என் கூட வா. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி என் கூட வா. 20 பேரை சுட்டு கொண்டான் ஆந்திராவில். எவனா உன்னை பார்த்தா? திராவிட உனக்கு பார்த்துச்சா? அங்க இலங்கையில அந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மீனோட சுட்டு சாவடிக்கிறான். அப்பனுக்கு புள்ளிக்கு அப்பனு சாவடிக்கிறான். அவன் திராவிட காப்பாற்றுவானா? அதே எங்க அண்ணன் இருந்தா அடிச்சு தும்சம் என்றுவார். எங்க அண்ணன் சீமல் அண்ணன் தமிழ் தேசியம் என் உயிர், திராவிட அம்பக்கு. ஏன்னா நீ கேரளால, கர்நாடகால, ஆந்திரால எங்க போய் கேட்டாலும் திராவிட கேட்டா உதைப்பான். இங்க ஏன்னா தெலுங்குக்காரன், மலையாளத்துக்காரன், கண்டக்காரன் இங்க ஆட்சி பண்றான். அதனால திராவிடன்னு பேசுறானுங்க. தமிழ் தேசியம் வளரணும், தமிழ் தேசியம் வளரணும். எங்க அண்ணன் சீமான் வளரணும். இதுக்கு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறதுக்கு, சினிமா கவர்ச்சியில ஓடுறதுக்கு ஜனங்க என்னத்தான் சொல்றது? சினிமா கவர்ச்சியில ஓடுது இல்ல விஜய், டான்ஸ் ஆயிட்டா, டான்ஸ் பாட்டு, இதுக்கு ஓடுதுங்க. இந்த சினிமா கவர்ச்சியில ஓடுதுங்க. என்னடா பண்றது? ஏன்னா இதுக்கு என்னடா ஒரு முற்றுப்புள்ளி? நீங்க சொல்லுங்க ஒரு வழி. தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம். அதுல முக்கியமா நம்ம ஸ்டாலின் பாரதியோட தம்பி, அவருடைய தந்தையாருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள், வணக்கம், மாலை வணக்கம். நம்முடைய அண்ணனுடைய மே தினத்துக்கு வந்திருக்கிறோம். நான் நம்ம மாதவரம் தொகுதியிலிருந்து வரேன். 16 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அவர் பேசியும் மக்கள் மனதில் பார்த்தா இது ஒரு சுனாமி அலை போல போயிருச்சு. நான் ஒரு ஜனநாயக குடிமகனா வாக்கு செலுத்த போறேன், எனக்கே வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா 16 ஆண்டுகள் போராடியது அந்த விதை அப்படியேதான் இருக்குது, இன்னும் அறுவடை பண்ணல. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, காமராஜர் தோற்றாருன்னு சொல்ல மாட்டாங்க, தோற்கடிக்கப்பட்டார் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தோக்கல, மக்கள் தோற்றனர். இது மாதிரி 5 முறை
தமிழக மக்கள் தோற்றனர். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சேகுவரா சங்கர் முதல் கொண்டு நமது ரங்கராஜ பாண்டே மற்றும் அண்ணாமலை அவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற அளவு கூட இந்த இயக்கத்துல பேச ஆள் இல்லை. இதே நிலைமை நீடிச்சதுன்னா தமிழ்நாடு எங்க போய் முடியும்னு தெரியாது. 11 லட்சம் கோடி கடன் இருக்கு, 1 லட்சம் கோடி வட்டியா செலுத்துறாங்க. இது ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்குது. ஆகையால தமிழக மக்கள் இன்னும் வீழ்த்துக்கலாம்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மெர்சல் படத்துல கடவுளை கூட முடியதான் கொடுக்குறோம், மருத்துவர்கிட்ட நம்பி உயிரை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இலவச மருத்துவம், குடிநீர் கத்தி திரைப்படத்துல வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் முதல் கொண்டு வேலுநாச்சியார் முதல் கொண்டு எல்லாமே எங்கிட்ட இருந்து கைப்பற்றியது, சொல்ல போனா திருடியதுன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு புரிதல் இல்லாம மக்கள் 2 திராவிட கட்சிகளை ஒய்த்தனர் என்று சொல்லலாம். ஆனா அதுக்கு மொத்த விதை எல்லாமே எங்க அண்ணன் தான். மொத்தத்துல சொல்ல போனா தமிழக மக்கள் 5வது முறை தோற்றனர். எந்த மாற்றமும் இல்லை. இது இப்படியே நீடிக்காது. தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும், தர்மம் வெல்லும் என்பதை எனது அருமை தம்பி ஸ்டாலின் பாரதி வாயிலாக அவரது பேட்டியை கொடுப்பதற்கு நான் மிக சிறப்பாகவும் அவருடைய தந்தையாருக்கு எனது மிகச்சிறந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையை மிக சிறியதாக முடித்துக் கொள்கிறேன். மற்றவர் பேசும் என்பதனால் மண்டியிடாத மௌனம் வீழ்ந்து விடாத வீரம், நாம் தமிழர் நாமே தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழ், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. தமிழக மக்கள் 5 முறை தோற்றனர். எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க தமிழ்.